2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். உடசல் பஸ். மழை காலத்துல போனா கொடை பிடிச்சிட்டு போகணும். அங்க படிக்கட்டு கழுவிட்டு போகுது, டயர் பக்கம் கழுவிட்டு போகுது. டெல்லியிலிருந்து வந்த அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தி சென்று விட்டார். கூட்டணிக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக அவர்களே சொல்லி வருகிறார்கள். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்த தேர்தலை சந்திக்கும் என சீமான் அறிவித்துவிட்டார். புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கும் விஜய் அவரது தலைமையிலான கூட்டணிக்கு வரவேற்பையும் அளித்து வருகிறார். 4 முனை போட்டி உறுதியாகிவிட்ட நிலையில் எப்படியாவது இதனை 3 முனையாக மாற்ற மற்ற கட்சிகள் போராடி வருகிறது. அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு எதிர்பார்க்கிறது. பாஜக சீமானை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துவிட வேண்டும் என முயற்சித்ததாகவும், சீமானோ இப்போதே 25 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார். திமுக வேண்டும் என்பவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது. ஆனால் திமுக வேண்டாம் என்பவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என வாய்ப்புகள் பிரிவதால் திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவே தரவுகள் தெரிவிக்கின்றன. வாக்குகள் பிரியப்பட்டாலும் அவரவருடைய செல்வாக்கை அரசியல் கட்சி தலைவர்கள் நிலைநிறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்தவரையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் 2024 மக்களவை தேர்தலில் 8% தனது வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி செய்கின்றன. 60 ஆண்டு காலமாக இதுதான் நமது மாநிலத்தின் நிலைமையாக இருக்கிறது. திமுகவை தண்டிக்க அதிமுகவிற்கும், அதிமுகவை தண்டிக்க திமுகவிற்குமே மக்களும் வாக்களித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட அதிமுகவும் திமுகவும் சம பலத்திலேயே ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கொள்கின்றன. அந்த சமயம் கூட்டணியை யார் பலமாக அமைக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதே போல இரு கட்சிகளும் வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் 10% பேர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேர்தலில் யார் மாற்ற முழக்கத்தை சரியாக வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த 10% வாக்கிலிருந்து குறிப்பிடத்தக்க வாக்குகள் வந்திருப்பது தேர்தல் முடிவுகளில் கண்கூடாக பார்க்க முடிந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தவிர மாற்று கட்சி ஆட்சி புரிய வேண்டும் என நினைத்தவர்களுக்கு தேமுதிக ஒரு விருப்பமாக இருந்தது. ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏனென்றால் 2006 தனித்து நின்ற தேமுதிக 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது. திமுகவுடன் காங்கிரஸ், பாமக, விசிக என கூட்டணி அமைத்திருந்தது. மக்கள் மத்தியில் வரவேற்பில்லாத பாஜக மட்டும் தனித்து போட்டியிட்டது. எனவே அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி சுமார் 52% வாக்குகளை பெற்றது. 2016 தேர்தல் பொறுத்தவரையில் மக்களுக்கு அதிக சாய்ஸ்கள் கிடைத்தன. தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி, பாமக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 4 அணிகள் எதிரில் களம் கண்டன. இதில் மக்கள் நல கூட்டணி 6.1% வாக்குகளை பெற்றது. பாமக 5.36%, பாஜக 2.86%, நாம் தமிழர் கட்சி 1.07% என திமுக அதிமுகவிற்கு மாற்று ஆட்சியை விரும்புபவர்களின் சதவிகிதம் மட்டுமே 15 உயர்ந்தது. 2019 மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக பெரும் கவனம் பெற்றது. மத்திய பாஜக அரசு இவருக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்த போதும் துணிச்சலாக திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளை
எதிர்த்தார் என்பதற்காகவே அவருக்கு 5.38% வாக்கு சதவிகிதம் உருவானது. அதே தேர்தலில் புதிதாக களம் கண்ட கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 3.67% வாக்கினை பெற்றது. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு 3.90% வாக்குகள் கிடைத்தது. அந்த வகையில் மாற்றத்தை விரும்புபவர்களின் சதவிகிதம் 12ஆக உயர்ந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது டிடிவி தினகரனும் கமல்ஹாசனும் தங்கள் செல்வாக்கை மெல்ல இழக்கத் தொடங்கினர். ஆனாலும் களம் கண்டு எதிலும் கூட்டணி சேராமல் நின்ற சீமான் தனித்து நின்று தேர்தலை சந்தித்தார். கொரோனா காலகட்டங்களில் பிற கட்சிகள் இயங்கிய அளவு கூட டிடிவி தினகரனும் கமல்ஹாசனும் இயங்கவில்லை. விக்கிரவாண்டி, நாங்குநேரி ஆகிய இடைத்தேர்தல்களையும் புறக்கணித்ததால் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆனால் 234 தொகுதிகளிலும் களமிறங்கிய சீமான் அதிமுக, திமுக, பாஜக ஆகிய கட்சிகளை தொடர்ச்சியாக எதிர்த்ததால் 6.58% வாக்கினை பெற்றார். இந்த தேர்தலிலும் திமுக, அதிமுக கூட்டணிகளுக்கு மாற்றாக வாக்களித்தவர்களின் சதவிகிதம் 11ஆக இருந்தது. இதில் பெரும்பாலான வாக்குகள் சீமானுக்கு சென்றது. 2024 மக்களவை தேர்தல் பொறுத்தவரையில் டிடிவி தினகரனின் அமமுக, பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கும் ஆதரவளித்து போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டது. எனவே இந்த தேர்தலில் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு சீமான் மட்டுமே ஒற்றை சாய்ஸாக இருந்தார். இந்த தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 35,60,485 வாக்குகளுடன் 8.20% வாக்கு வங்கியுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது. 2016 முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்து வந்துள்ளது. 1% இருந்த சீமானின் வாக்கு சதவிகிதம் 8% உயர்ந்தது மிகப்பெரிய முன்னேற்றமாக அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளையும் பாரபட்சமே இல்லாமல் விமர்சிப்பதன் மூலம் மாற்றத்தை விரும்புபவர்களின் ஒரே சாய்ஸாக மாறினார் சீமான். ஒருவேளை சீமான் பிற கட்சிகளைப் போல தேசிய ஜனநாயக கூட்டணியோ இண்டி கூட்டணிக்கோ சென்றிருந்தால் இப்போது வாங்கி 8% வாக்குகளும் அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கும். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக மக்கள் பார்த்த முதல் தலைவராகவும் நம்பிக்கையாகவும் இத்தனை ஆண்டுகளாக சீமான் இருந்து வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை முன்னிறுத்தி திமுக, பாஜகவை விமர்சித்து வரும் விஜய் களம் காண உள்ளார். அவர் ஒரு திரை நட்சத்திரம் என்பதாலும் மாற்றத்தை முன்னிறுத்துவதாலும் அவரால் வேறு எந்த கட்சிக்கு சேதம் ஏற்படுகிறதோ இல்லையோ சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு சேதாரம் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சீமான் இதுவரை குறிவைத்து அறுவடை செய்து வந்த வாக்குகள் புதுமுகமான விஜய்க்கு எளிதில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் இருந்தது. ஆனால் இப்போது அதற்கும் 2 சாய்ஸ்கள் உருவாகிவிட்டது. சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு புறம், விஜயின் தாவேகா மறுபுறம் என திமுக, அதிமுக அல்லாதவர்களுக்கு 2 சாய்ஸ்கள் உருவாகிவிட்டது. ஏற்கனவே தனக்கிருக்கும் செல்வாக்கை தக்க வைக்கும் பட்சத்தில் சீமான் அதே 8% வாக்குகளை பெறுவார். ஒருவேளை சீமானிடம் இருக்கும் இளைஞர் படை அவருக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என நினைத்தால் விஜயிடம் சென்றால் இவருக்கு இருக்கும் 8% வாக்கு வங்கியும் குறைவதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 3 பலமான தொகுதிகள் வாய்க்கப் பெற்றது. என்னதான் தொகுதிகளில் வெற்றியை நிலைநிறுத்தவில்லை என்றாலும் திமுக, அதிமுக, பாஜக போன்ற முன்னணி கட்சிகளுக்கு இணையாக கூட்டணியின்றி போட்டியிட்டு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியை பல இடங்களில் பின்னுக்கு தள்ளி 3வது மற்றும் 2வது இடத்தை தக்க வைத்தது சீமானின் நாம் தமிழர் கட்சி. அப்படி பார்க்கும்போது நெல்லை, திருச்சி, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. சீமானின் சொந்த மாவட்டமான சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும்
ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் சீமானின் செல்வாக்கை நிலைநிறுத்தும் என்றே நம்பப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் கூட்டணியே இல்லாமல் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கிய சீமான் 6.58% வாக்குகளை பெற்றார். இவைகளுள் 12க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தங்களது செல்வாக்கினை நிரூபித்தனர். அப்படி பார்க்கும்போது இத்தனை ஆண்டுகளாக தனித்தே போட்டியிட்டு எவரிடமும் சமரசம் மேற்கொள்ளாமல் தேர்தலை சந்தித்து வந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு தர்ம யுத்தமாகவே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. மாநிலத்தில் ஆளும் திமுக, பலமுறை மாநிலத்தை ஆண்ட அதிமுக, மத்தியில் ஆளும் பாஜக, புதிய கட்சியான தவேக என அனைவரையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் சீமான். இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் மாற்றத்திற்கான ஒரு முகமாக இப்போதும் இருந்து வருகிறார். விமர்சனங்கள் செய்தாலும் அவை விமர்சனங்களாகவே இருந்து வருகிறது. நடக்கும் சூழ்நிலைகளை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் செய்யும் பழக்கம் சீமானிடம் இல்லை. உதாரணத்திற்கு சமீபத்தில் கரூரில் தவேகவின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு அரசின் கவனக்குறைவும் தவேக நிர்வாகிகளின் குறைவான செயல்பாடும் தான் காரணம் என சுட்டிக்காட்டிய சீமான், ஒட்டுமொத்த சம்பவத்திற்கும் காரணம் விஜய்தான் என ஆளும் திமுக போல பழி போடுவதில்லை சீமான். இதனை பொதுமக்களும் வாக்காளர்களும் ஒரு தலைமை பண்பாகவே பார்த்து வருகின்றனர். எனதான் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் சீமானுக்கு போட்டியாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டாலும் சீமான் தற்போது ஈட்டியிருக்கும் 8% வாக்கு குறையாது என்பதே தரவுகள் சொல்லக்கூடிய தகவலாக உள்ளது. எனினும் 8% தாண்டி அவர் வாக்குகளை பெறுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. அந்த வகையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் சீமானுக்கு சாதகம் பாதகம் என இரண்டுமே இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய இதே நிலைதான் இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் மூலமாகவும் அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்கள் மூலமாகவும் கடந்த தேர்தல்களின் முடிவுகள் மூலமாகவும் இப்போது அமைக்கப்பட்டிருக்கும் கூட்டணியை பார்க்கும் போதும் தெரிகிறது. டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக ராதிகா நெடுஞ்செழியன்.